திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமுத்தனை காதலால் கூப்புவதம் கை. அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 ராசிகளுக்கும் உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். அதாவது பிப்ரவரி மாதம் 12 ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம். இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது, என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது, எதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, எந்த விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும், சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். இதில் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் இருக்குது. சுக்கிரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்திலையும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது. அதே மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்குது. இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் சுக்கிரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள். இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களையும் அனுபவிக்க இருக்கீங்க. இதில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே சார், எப்படி சார் இது 7 சனி போயிட்டுருக்கு, எப்படி சார் நல்லா இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மேச ராசி, அதே மாதிரி மிதுன ராசி, சிம்ம ராசி, அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி, மேசம், மிதுனம், சிம்மம், தனுசு, இந்த 4 ராசிகளுக்கு ரொம்ப டாப் மோஸ்டான நல்ல பலன்களை மட்டும் தரும். இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம். மற்ற ராசிகளுக்கு நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. இதை நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம். இதில் இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி, போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க, நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஒரு நீட்டு தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க, 10th +2 எழுதக்கூடியவங்க, அதில் படிக்கக்கூடியவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி ஒரு 7ஆம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது 7ஆம் சீட்டு போடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், கடன் வாங்கலாமா, புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த 12 ராசிக்குமே பார்க்க இருக்கோம். 12 ராசிக்கும் ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம். கன்னிராசினியர்களே, இப்போது இந்த கன்னிராசி அப்படிங்கிறது உழைப்புக்கு பேர் போன ராசி அப்படின்னு சொல்லலாம். அவங்கள நம்ம எப்போவுமே உழைப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள். நமக்கு எல்லா காலமுமே பொற்காலம் தான் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உழைக்கக்கூடிய ஒரு நபருக்கு நல்ல நேரம் வந்தாலும் அவருக்கு நல்ல நேரம்தான், நெகட்டிவான ஒரு நேரம் வந்தாலும் நல்ல நேரம்தான். ஏன்னா அவர் எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கையிலே உண்டு. உழைப்பின் மூலமாக எதையும் மாற்ற முடியும். கன்னி அப்படின்னாலுமே உழைப்பு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கன்னி பெண் இருக்கான்னு வைங்களேன், அவள் தான் அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்வாள். அதனால தான் இந்த ராசிக்கு பேரே கன்னி ராசின்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களான உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டினுடைய பிப்ரவரி மாதமானது எப்படி இருக்க போகுது? முதல் விஷயம், உங்கள் ராசியை கனெக்ட் ஆகக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் நிற்கிறது அந்த மாதம் தொடங்கி ஆரம்பத்தில், பிப்ரவரி மாதம் தொடங்கி ஆரம்பத்தில் 13, 14 தேதிகள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ இந்த ஃபஸ்ட் ஹாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8 கூடையவன் செவ்வாய். உங்கள் ராசியை பார்த்தா என்ன நடக்கும்? குழப்பங்கள், கோபம், வேகம், இதெல்லாம் நடக்கும். உடனே நீங்கள் நெகட்டிவாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வரேன் பாருங்கள், இந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே 6ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறும். எந்த கோபம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததோ அந்த கோபமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். ஸோ இந்த ஒரு அமைப்பு.
உங்களுக்கு 14ஆம் தேதி பிறகு, அதாவது 9, 10 தேதிக்கு மேலே செவ்வாய் டிரான்சிட் ஆகிடுறாரு. இங்கே மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போயிடுறாரு. அப்போ அந்த கும்பத்துக்கு போனதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ இந்த 8 செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்த்தா உங்களுக்கு வருமானங்கள் அதிகபட்சமாக வர ஆரம்பிச்சிடும். வருமானங்கள்லாம் எந்த விஷயத்தில் வருமானம் வரும்னா, உங்களுடைய பேச்சு, செயல்கள், அதிர்ஷ்டம், இதில் மூலமாக, அதாவது நேரடியாக இல்லாட்டியும் ஏற்கனவே நீங்கள் போட்டு வச்ச உழைப்பு, அதுக்கு திடீர்னு ஒரு வருமானம் கிடைக்கும். நீண்ட காலமாக முன்னாடியே நீங்கள் செய்த செயலுக்கு இப்போ வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 9ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு. என்னது? கோபம், வேகம். இது நீங்கள் இதை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அடுத்து இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து வருமானம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், உங்களுக்கு வருமானம் வருமா தடை இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வருமானம் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசியிலேருந்து 6வது ராசியில் இருக்கார். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கடின உழைப்பின் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவது உறுதி. கன்னி ராசினாவே முதல் காதல் யார் உங்களுக்குன்னா உழைப்பு தான். அப்புறம் தான் மனைவியை சொல்லுவீங்க. உங்கள்கிட்ட கேட்டோம்னாவே நீங்கள் அதை தான் சொல்லுவீங்க. இதில் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. இந்த ராசியினுடைய, கன்னி ராசியினுடைய நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது அஸ்தம். அஸ்தத்தின் அதிபதி சந்திரன். சந்திரன் அப்படின்ற கிரகத்தினுடைய நிறம் வெள்ளை. அப்போ ஒயிட் காலர் ஜாப் பண்ணக்கூடியவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரங்களானா நம்ம தான். அப்போ நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் பலமோடு இருந்து நம்ம ராசியை தொடர்பு கொள்ளும்போது வருமானம் நம்ம துறைகள்லேருந்து வரும். பெரும்பாலும் இந்த வெள்ளை நிற ஆடைகளை அணியக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரங்க தான். வெள்ளை நிற ஆடைகள் எங்கெல்லாம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அந்த இடங்களில் தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த இடங்கள்லேருந்து தான் உங்களுக்கு வருமானமே அதிகபட்சமாக வரும். ஸோ உங்களுக்கு உழைப்பு கண்டிப்பாக இருக்குது. அந்த உழைப்புக்கான விஷயங்கள் எப்படி நீங்கள் எஃபர்ட் போடுங்கன்றதை நான் சொல்லிட்டேன். வருமானம் எப்படி வருன்றதை சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தொழிலையும் இருக்கலாம், ஜாப்லேயும் இருக்கலாம். தொழிலும் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடியவங்க ஒயிட் காலர் ஜாப்பில் தான் இருப்பீங்க. அதாவது ஃபைனான்ஸ் வரவங்க, பணத்தை முதலீடாக வச்சு செய்கிறவங்க, அல்லது நகை அடகு பிடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து கன்னி ராசிக்காரங்களாக இருப்பீங்க. ஸோ அந்த துறைகளில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்குது. அல்லது வெள்ளை நிற ஆடைகளை அணிஞ்சு வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. சரிங்க, வருமானம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லை. உங்களுக்கு தேவைக்கு மீறிய வருமானங்கள் வரும். அதில் சேமிப்புகள் அதிகமாக எடுத்து வைப்பீங்க இந்த காலகட்டங்களில். ஆனால் உங்களுக்கு வந்து பயணங்கள் நிச்சயமாக இருக்குது. பயணங்கள் அப்படின்னா என்ன விதமான பயணங்கள் கேட்டால், உங்களுக்கு 9ஆம் இடத்தை சந்திரன் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியிலேயே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ ஏதோ ஆலய பிரவேசங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. அந்த பயணங்கள் சிறப்போடு அமையும். இது ஒரு விஷயம். அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை. 3 கிரகங்களுக்கு மேலே ஒரு ராசியில் ஒரு கிரகம் சேருது அப்படின்னாலே அது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான். அது வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரன், ராகு, சூரியன், செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் மட்டும் சேர்றது அப்படிங்கிறது இது வந்து மிகப்பெரிய அபரிவிதமான ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு கிரகச்சேர்க்கைன்னு சொல்லியிருக்காங்க நூல்களில், மூல நூல்களில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைப்பு தாண்டி உழைக்காமல் வரக்கூடிய வருமானத்துக்கு இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதிரியான இடங்களில் வேணும். ஆனால் நீங்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடியவங்க தான். ஆனால் உங்களுடைய ராசியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உழைக்காமல் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய மற்றொரு கிரகம் சனி. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்ல விஷயம் இல்லை அப்படின்றது உண்மை தான். என்ன நல்ல விஷயம் இல்லை? சனி குழப்பத்துக்கான கிரகம், சனி இருளுக்கான கிரகம். ஸோ அப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இருட்டு, தெளிவில்லாத தன்மை இது வந்துடுச்சு. இதன் மூலமாக உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும், கவலைகள் ஏற்படும். இந்த கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த டிரான்சிட் தான். செவ்வாயினுடைய டிரான்சிட்டுக்கு அப்புறம் தான் இந்த குழப்பங்கள் கவலைகள்லாம் சரியாகும்.
இதுக்கு பேர் கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரனை சனி பார்க்குறது. சரி, இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான குழப்பங்கள் வரும்? நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அந்த வேலை சரியாக கிடைக்காது. உங்கள் சைடில் ஒரு நியாயமான காரணங்கள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக அதை நிறுத்தி வச்சுருப்பாங்க. இனம் புரியாத விஷயங்களுக்கு பயம் வரும், தெளிவில்லாத முடிவுகளை எடுப்பீங்க. ஸோ சனி குழப்பங்கள், கவலைகள், தேவையற்ற ஒரு சிந்தனைகள், இதுதான் அதோடைய அமைப்பு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயம். 8ஆம் இடம் பலம் அடையுது. அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் நிச்சயமாக உண்டு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. 2ஆம் இடம் தான் தனம், வருமானம், குடும்பம், ஒற்றுமை, இதெல்லாம் நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் ராசியினுடைய 4ஆம் அதிபதியான குரு வக்ரமாயிருக்காரு. அப்படிங்கிறதுனால குழந்தைகள் கல்வியில், மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு அமைப்புக்கு வருவாங்க. குறிப்பாக செவ்வாயினுடைய அமைப்பு பொறுத்து நம்ம பார்க்கும்போது செவ்வாய் உச்சம் 9ஆம் தேதி வரைக்கும். எக்ஸாம் மருத்துவத்துறைகளில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்குது. ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கவனம் செலுத்தி படிப்பீங்க. அதே மாதிரி அரசியல் பிரபலங்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னிராசிக்காரங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணுங்கள். முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி அடையும். ஆனால் முயற்சிகள் நீங்கள் கடினமாக தான் போடுவீங்க. ஏன்னா நீங்கள் இயல்பாகவே உழைப்பாளிகள். உங்களுடைய 8ஆம் இடத்தை செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்குது. போதாத குறைக்கு மாதத்தினுடைய ஆரம்பத்தில் செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துறாரு. ஸோ முயற்சி ஸ்தானாதிபதி ரொம்ப வலிமையோடு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் சிகப்பு நிறம், அதை ரத்த சிகப்பு நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய வீட்டில் லெமன் கட் பண்ணி அதில் குங்குமம் பூசி வைங்க. இது உங்களுடைய காரிய வெற்றிக்கு ரொம்ப 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 ஒரு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். அடுத்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிகளுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நிலவும். என்ன வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு இடையில் அப்படி தான் இருக்கும். பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி குடும்பத்தை நடத்துவீங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். ஜாப்பில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு நல்லாயிருக்கு. ஆனால் கல்வியில் இடமாற்றங்கள், பயணங்கள் இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. வெளியூர் போய் படிக்கிறது, வெளி மாநிலங்கள் போய் படிக்கிறது, படிப்புக்காக அதிகமான எஃபர்ட் போடுறது, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் உங்களுக்கு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். குழந்தைகளால் ஒரு மதிப்பு, மரியாதைகள் கிடைக்கிறது. குழந்தைகள் படிப்புக்காக வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தில், அதாவது பிப்ரவரி மாதத்தில் நிச்சயமாக நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் பிப்ரவரி மாதத்தில். அது உங்களுக்கு தேவையில்லாததாக தான் இருக்கும், நீங்களாக தேடிக்கிட்டதாக தான் இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. சரிங்களா? உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. உங்களுடைய தூக்கத்தில் தூங்க விடாமல் செய்கிறது, அதாவது அதிகமாக மொபைலுக்கு அடிக்ட் ஆகிறது வேண்டாம். மொபைல் போனால் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடணும், அல்லது நைட் மோடில் போட்டுடணும். இதை பண்ணி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா அது உங்களை தூக்கத்தை, ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இது நீண்ட நாளுக்கு எடுத்துகிட்டு போகும். பிப்ரவரி மாதத்தில் மட்டும் இதை செய்யுங்க. அடுத்து மார்ச்சுக்கு பிறகு அது உங்களுக்கு பழகிடும். ஸோ உங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு 100% அனைத்து விஷயங்களும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் தான். சரிங்களா? நீங்கள் அதை அப்படி நேரடியாக வழிபாடு செய்ய முடியலன்னா கூட வீட்டிலையே கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நமக்கு மட்டுமே முருகன் ரொம்ப சப்போர்ட்டிவாக வருவார். அதில் இந்த பிப்ரவரி மாத காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமான சப்போர்ட்டிவ் அவர்னால கிடைக்கும். ஸோ அதனால் கந்த சஷ்டி கவசம் படிங்க, அல்லது கந்த கூறு கவசம் படிங்க. முருகனுடைய எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துலேருந்தே அதை செய்யுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது தான், வழிபாடு செய்ய வேண்டிய மந்திரம் இது தான். உங்களுக்கு 100% நல்ல பலன்கள் இருக்குது.
30% தீய பலன்களையும் நிவர்த்தி செய்து கொடுக்கறதுக்கான பரிகாரங்களையும் நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.